அதோடைய சிஸ்டமே குழஞ்சி போயிடும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவுக்கு மகன் இருக்குன்னு சொன்னால் வானம் பூமி வெடிச்சிருண்டாங்கிறான். எனக்கு ஒரு மகன் இருந்தா அப்படின்னா அவனுக்கு எல்லா ஆற்றல் இருக்கணும். அந்த ஆற்றல்லாம் இருந்துச்சுன்னா நான் ஒரு ஸ்பீடு நிர்ணயம் பண்ணியிருப்பேன் சூரியனுக்கு 1,00,000 கிலோமீட்டருன்ட்டு. அப்போ அவனும் அவன் ஸ்பீட் நிர்ணயிச்சானா என்ன ஆகும்? டபுள் 2,00,000 கிலோமீட்டர். அப்புறம் வானம் பூமி வெடிச்சிரும் அப்படிங்கிறான். அப்போ இதை அந்த அளவுக்கு முட்டாள்தனமான கருத்து, இதை விளைவு தெரியாமல் இவங்க அபத்தமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். இது கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயே இந்த இது கிடையாது. அப்போ இந்த கருத்து வச்சாங்க இல்லையா அவங்க, இந்த கடவுளுக்கு மகன் அப்படிங்கிறது, இதன் காரணமாகத்தான் இன்னைக்கு இறைவனே வேண்டாம்னு சொல்லி இன்னைக்கு உலகம் அப்டேட் ஆகி நிற்கிறது இல்லை. இது காரணமே இதுதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ஒரு சித்தாந்தத்தை வச்சாங்க, கடவுளுக்கு மகன். அடுத்து நான் எழுப்பின அந்த கேள்விகள் இருக்குல்ல, அந்தந்த காலத்தில் அறிஞர்கள் எழுப்பினாங்க, கிறிஸ்தவ அறிஞர்களே எழுப்பினாங்க. எப்போ கடவுளுக்கு மகன்னா அப்புறம் அவருக்கும் ஆற்றல் இருக்கும்ல, அப்போ அவர் இப்படி பண்ண முடியுமில்ல, அப்படி பண்ண முடியுமில்ல. கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல, அவங்களுக்கு விளக்கங்கள் சொல்ல முடியல. அதனால அவங்க கடைசியாக என்ன பண்ணாங்கன்னா, சர்ச்சுக்கு எதிராக பேசக்கூடாதுன்ட்டாங்க. சர்ச்சுக்கு எதிராக, சர்ச்சு ஒரு விஷயத்தை பேசிருச்சு, ஒரு அக்கீதாவை சொல்லிருச்சு அப்படின்னா அதுக்கு எதிராக நீங்கள் கேள்வி எழுப்பக்கூடாதுன்னு. இப்போ இன்னைக்கு நம்ம உலமாக்கள் அது கையில் எடுத்துருக்கேன், ரொம்ப லேட்டாக அது கையில் எடுத்துருக்காங்க. இங்கே எங்கள் அக்கீதாவுக்கு மாற்றமா நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ இதை பேசின உடனே என்ன ஆயிடுச்சு, இப்போ மனிதனுக்கு பேச்சுரிமையை ஆஃப் பண்ணால் மனிதன் அமைதியாக இருப்பானா? சிந்திக்கிற உரிமை அவங்கள்ட்ட இருந்து பறிச்சிட்டிங்கன்னா அவன் சும்மா இருப்பானா? கிளர்ச்சி ஏற்படுறான். அவன் சந்தர்ப்பம் பார்க்குறான், 1000 வருஷமா எந்த காலகட்டத்தில் கை ஓங்குதுன்னு பார்க்குறான். அப்போ என்ன ஆகுது, அந்த மேற்கத்திய உலகத்தில் அந்த கிளர்ச்சி வெடிக்குது. வெடிச்சு படிப்படியாக என்ன பண்ணுறான், அந்த போப்புடைய அவங்களுடைய அந்த அடக்குமுறை இதை மதமாக ஆக்கி அதை அவங்க சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதனால் நம்மளை எதிர்த்து கேள்விக்கு இவங்க பாவ மன்னிப்புங்கிற பேரில் விபச்சாரம் பண்ணால் மன்னிச்சிருவாங்க, அதுக்கு பணம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவங்க பண்ணி 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 கடைசியாக என்னாச்சு, இது மனிதனை சுரண்டுவதற்காக மதங்கள் ஒரு டூலாக பயன்படுது. அதனால என்ன பண்ணலாம், மதங்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக தான் இந்த மூவ்மெண்ட் தொடங்கிச்சு, நாத்திகம்ங்கிறது. அது அங்கிருந்து இங்க வந்தான். இந்து மதத்தில் என்ன நடக்குது, அதே தான் நடக்குது. அதே இது பராசக்திய வசனம் கூட என்ன, கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை, கடவுளை வைத்து பிழைப்பு நடத்தாதீர்கள் என்று தான் சொல்கிறேன். அதை வச்சு ஏமாத்தாதீங்கன்னு தான் சொல்றோம். அப்போ கடவுள் பெயரை வச்சு ஏமாத்துறது தான் இன்னைக்கு பிரச்சனை. அதே நடந்தது இருந்தது எங்க, முஸ்லிம்களும் அதைத்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கடைசியாக என்ன பண்ணாங்க, எல்லா மதங்களும் ஃப்ராடு மதங்கள் அப்படிங்கிறத என்ன போச்சு. இவங்க 2 மதங்களுமே, கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், யூத மதமாக இருக்கட்டும், இந்து மதமாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன சித்தாந்தத்திலேயே கோளாறு இருக்கு, அவங்களுடைய அடிப்படை புத்தகங்கள்லேயே கோளாறு இருக்கு. அதே இஸ்லாத்தில் என்ன, புத்தகத்தில் கோளாறு இல்லை, அதை வழி நடத்தக்கூடிய அதாவது இந்த 3 வண்டியும், வண்டியே ரிப்பேரு, நம்ம வண்டியில் என்ன டிரைவர் தான் ரிப்பேரு, வண்டி சூப்பர் வண்டி, இது ஓடக்கூடிய வண்டி. அவன் என்ன நினைக்கிறான், 4 வண்டியுமே தேராது, 4 வண்டியுமே ஊருக்கு போய் சேராது, இது மனித குலத்துக்கு லாய கட்டுறது அப்படின்னு சொல்லி எல்லா வண்டியும் கொண்டு போய் ஸ்கிராப்ல போடுன்ட்டான். அப்ப இது யூத மதத்தில் என்ன கொடுமை, அவங்க எப்படி எழுதி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, யூதர்கள் ஒரு பாவம் செஞ்சா பாவம் கிடையாது, யூதன் அல்லாதவன் ஒரு பாவம் செஞ்சா அது பாவம். இந்த சித்தாந்தம் நீங்க உலகத்துக்கு மத்தியில் வைங்க, நீங்க உங்க மதத்தை பிரச்சாரம் பண்ணுங்க, நீங்க தைரியமா நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க. பண்ணவே முடியாது, அதனால தான் இவங்க தாவா பண்றது இல்லை. ஏன் பண்றது, இதை எப்படி தாவா பண்றோம்? இன்னைக்கும் இவங்க எடுத்தீங்க, மனு நீதி இவங்க பேசுறதுக்கு பயப்படுறாங்களா இல்லையா, மனு நடைமுறையிலே இல்லை, அதை ஏன் பேசுறீங்கிறான். ஆனால் உள்ள அதை வச்சிருக்கான். உன் கொள்கையிலே உனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கிடையாது. இன்னைக்கு ஒரு கொள்கை நெஞ்ச நிமித்துக்கிட்டு நிற்குது அப்படின்னா ஒரே கொள்கை எது, இஸ்லாம் மட்டும்தான். வேற எந்த கொள்கையுமே இன்னைக்கு சேலஞ்சுக்கு வரவே வர. அதான் சொல்றேன், மூசா நபியோட கைத்தடி மட்டும்தான் போட்டிக்கு தயாராக இருக்கு, மீதி எல்லாமே கயிறு, இது மட்டும்தான் பாம்பா மாறும், மீதி எதுவுமே நடக்காது. அப்போ இதுல பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் என்ன ஆயிருச்சு, இந்த கடவுள் சித்தாந்தம் இதை வந்ததுனால ஏற்பட்ட ஃபசாது இந்த உலகத்தையே மிகைச்சிருச்சு. அதை பத்தி அல்லாஹ் அடுத்து சொல்றான், ஃபல்லால் நபியே, இவர்கள் இந்த அறிவுரையின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் இவர்களின் பின்னே கவலைப்பட்டு உமது உயிரை மாய்த்து கொள்வீர் போல் இருக்கிறது. இந்த டிரான்ஸ்லேஷன்ல ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த 6வது 18வது அத்தியாயத்தில் 6வது வசனம் இருக்கு இல்லையா, இந்த டிரான்ஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நான் படிச்சது ஐஎஃப்டியுடைய டிரான்ஸ்லேஷன், அது அவங்க மௌலானா என்ன தமிழ்ல அவர் உருதுல வேற மாதிரி பண்ணியிருக்கலாம், இது தமிழ்ல அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இவர்கள் இந்த அறிவுரையின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் இவர்களின் பின்னே கவலைப்பட்டு உமது உயிரை மாய்த்து கொள்வீர் போலும். இதுல ஒரு வார்த்தையை அவங்க விட்டுறாங்க, ஆசாரிஹிம் அல ஆசாரிஹிம்ங்கிற அந்த வார்த்தை, அந்த அதன் சுவடுகள் அப்படின்னு. நீங்க வார்த்தைக்கு வார்த்தைன்னு இருக்குல்ல, அந்த தமிழில் குரான் ஆப்லயே பார்த்தீங்கன்னா வார்த்தைக்கு வாரேன்னு இருக்கும், அதை அடிச்சு பாருங்க, அப்போ தெரிஞ்சிடும் 2 வார்த்தையை அவங்க விட்டுட்டு மொழிபெயர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறது.
அதே அப்துல் ஹமீது பாக்கவி இருக்கார்ல, அவர் நபியே, இவர் இவ்வேதத்தை அவர்கள் நம்பிக்கை கொள்ளாவிட்டால் அதற்காக நீங்கள் துக்கம் அடைந்து அவர்களின் அடிச்சுவடுகள் மீது, இவர் அடிச்சுவடு போட்டார், உங்கள் உயிரை அழித்துக் கொள்வீரோ, அவர்களுடைய அடிச்சுவடுகளை பார்த்து நீங்க உங்க உயிரை இது பண்ணிக்குவீங்களோ அப்படின்னு சொல்லி அவர் போடுறாரு. ஆனா ஒரு கரெக்டான சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அறிவுரையை அவர்கள் ஏற்காமல் இருப்பதனால், எந்த அறிவுரையை, குர்ஆனை அவங்க ஏற்காமல் என்ன இருக்கிறாங்க, தன்னுடைய அந்த பிடிவாதத்திலே இருக்கிறாங்க, இறைவனுக்கு ஒரு மகன் இருக்கான் அப்படிங்கிற அந்த பழைய சித்தாந்தத்திலே இருக்கிறதுனால், அதனால் இவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு, அதனால் உலகம் எவ்வளவு பெரிய பாதிப்பு சந்திக்கும், அந்த பாதிப்பு ஏற்பட்டு அலங்கோலமாக கிடப்பதையும், அந்த நாள் அந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அதுல பாதிப்பு அடைஞ்சி பாதிக்கப்பட்ட நிலையில இவங்க கிடப்பாங்க இல்லையா, அதை நீர் பார்த்தால், இவங்க அடி வாங்கி நொந்து போய் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க, அதை நீ பார்த்தீங்க அப்படின்னா உமது உயிரையே மாய்த்து கொள்ளும் அளவு வேதனை அடைவீர். அந்த நேரத்தில் நீங்க உலகம் இருக்கிற கண்டிஷன் நீங்க பாருங்க, அவ்வளவு ஃபசாத் இருக்கும், அதை நீங்க பார்த்தீங்கன்னா செத்தே போயிருவீங்க அப்படிங்கிறேன். அப்ப ரசூல்லா பாருங்க, அந்த ஜாஹிலியத்தையே பொறுத்துக்க முடியாம ஹீரா குகையில போய் உட்காந்தாங்க. இன்னைக்கு ரசூலா வந்தாங்கன்னா கற்பனை பண்ணி பாருங்க என்ன இருக்கும். இன்னைக்கு உலகம் இந்த கொள்கையினால ஏற்பட்ட மாற்றங்களை பார்த்து, நம்ம முஸ்லிம்கள் பண்ற கூத்தை பார்த்து, முஸ்லிம் நாடுகள்ங்கிற பண்ற கூத்தை பார்த்து, இதெல்லாம் பார்த்தா ரஹமத்துல்லா ஆலமீன் என்ன பண்ணுவார், உயிரை இதுக்கு நான் செத்தே போயிடலாம், இது நான் உயிரோடவே இருக்க தேவையில்லை, இது இப்படி நாசமா போய் கிடக்குதுன்னு நினைப்பாங்க. இன்னொரு ஒரு படி மேல, இதனால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த அசாபின் காரணமா, இவங்க இப்படி உலகத்தை கெடுத்து குட்டிச்சோறாக்குனாங்க இல்லையா, இதன் காரணமா இந்த போர் நடக்கும் இல்லையா, அந்த போர் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பூமி இருக்கும் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். புரியுதா இல்லையா? அந்த கடைசி அந்த இறுதி போர் இருக்குல்ல, அந்த போர் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த பூமியை பார்த்தீங்கன்னா உங்க நிலைமை எப்படி இருந்திருக்கும், நீங்க எவ்வளவு நொந்து போயிருவீங்க. அப்பனா அந்த பூமி அப்படி இருக்கும். அது ஹதீஸ்கள் வரும்ல, ஒரு அப்பாவுக்கு 99 மகன்கள் இருந்தா 99 பேர் செத்து போயிடுவாங்க. ஒரு பறவை பறந்து இப்படி போகும், அது கீழே உடல்களை அது பார்த்துக்கிட்டு அதனால பறக்க முடியாம அது விழுந்து செத்துரும். அந்த அளவுக்கு மனிதர்கள் கொத்து கொத்தா செத்து கிடப்பாங்க. இந்த காட்சியை ரசூலா பார்த்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க? அப்ப அதாவது சொல்லலாம் ஆசாரிஹிம் அப்படின்னா, ஆசார்னா என்னன்னா அந்த பழம், அது என்ன சொல்றது, கண்காட்சின்னு அர்த்தம். அவங்களுடைய அந்த காட்சிகள், அந்த காட்சிகளை நீ பார்க்கும் போது அப்படின்ட்டு அதுதான் அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக நாம் இப்பூமியின் மீதுள்ள அனைத்தையும் அதற்கு அலங்காரமாக ஆக்கியுள்ளோம். இந்த பூமி அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், அலங்காரமா ஆக்கியிருக்கான், இதற்கு அலங்காரமா ஆக்கியிருக்கான். இவர்களில் மிகவும் சிறந்த செயலை செய்பவர் யார் என்று இவர்களை சோதிப்பதற்காக, இந்த உலகத்திலேயே யார் நல்ல செயல்கள் செய்யறாங்க கெட்ட செயல்கள் செய்யறாங்கன்னு சோதிக்கிறதுக்காக இதை அலங்காரமா ஆக்கியிருக்கோம். இறுதியில் நிச்சயமாக இவை அனைத்தையும் வெற்று திடலா ஆக்கிடுவோம். இந்த நியூயார்க்கு, இந்த சிகாகோ, இந்த லாஸ் வேகாஸ், இந்த லண்டன், இந்த சுவிட்சர்லாந்து, இதெல்லாம் அலங்காரம் ஆயிருச்சா, இதை மறுபடியும் நான் நீக்கிறோம், ஒரே ஷேவிங் பண்ணிடுவேங்கிறான், ஒரே ஷார்ப் பண்ணி விட்டுருவேன் அப்படிங்கிறான். இப்போ இதுதான் அந்த போரை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய விமர்சனம். இப்போ இதுல சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த போரை பற்றி அல்லாஹ் சொல்றான்ல 2வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், தன் புறத்திலிருந்து வேதனை அப்படிங்கிறான், மின் லதுன்ஹு அப்படிங்கிறான். அப்போ தன் புறத்தில்ங்கிறது அந்த வார்த்தைக்கு மீனிங் ரொம்ப டெப்தான வார்த்தை. அது எதுக்காக அந்த வார்த்தை பல்ல பயன்படுத்துறான்னு பார்த்தீங்கன்னா, ஜக்கரியா நபி துவா கேட்குறாங்க, தன்னுடைய எனக்கு ஒரு மகனை கொடு அப்படின்னு சொல்லி துவா கேட்குறாங்க. அது எப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவங்க துவா கேட்குறாங்க, நான் கிழவன் ஆயிட்டேன், வயது முதிர்ந்தவன் ஆயிட்டேன், என் மனைவி மலடியா இருக்கா, அவளும் கிழவி ஆயிட்டா, குழந்தை பிறப்பதற்கு எந்த சாத்திய கூறுமே இல்லை, உலக ரீதியா எந்த சாத்திய கூறுமே கிடையாது. நீங்க சயின்ஸில் போங்க, டெக்னாலஜி போனீங்கன்னா என்ன அர்த்தம், எல்லாமே இந்த வயது முதிர்ந்து இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா அவன் சொல்லிடுவான் நோ பாசிபிலிட்டி 0%. அப்போ இந்த நேரத்தில் அவர் துவா கேட்கும்போது என்ன சொல்றாரு, இறைவா உன் புறத்தில் இருந்து மின் லதுன்ஹா. அப்போ காரண காரியமே இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்குல்ல, அதுக்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன, மின் லதுன்ஹு, அதாவது என் புறத்தில் இருந்து அப்படிங்கிறான். அப்ப இந்த போரை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, காரண காரியமே உலக ரீதியா இருக்காது, உலகம் சண்டை போடுற ஒரு மூட்லயே இருக்காது, ஆனா சண்டை நடக்கும். புரியுதா இல்லையா? உலகம் சண்டை போடுற மூட்லயே இருக்காது, அவங்களுக்கு ஐடியாவே இருக்காது, நான் எதுக்குடா உன்னை அடிக்க போறேன் அப்படின்னு தான் இருப்பான். ஆனா போர் நான் இழுத்து நடக்க வைப்பேன், அது என் சார்பா சாட்டி விடப்படக்கூடிய அது போர் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய காரணம் இருக்கு. இதுக்கு அல்லாஹ் முதல்ல இது எதுக்காக இவங்களை
அந்த போரில் கொண்டு வராங்கிறது பார்த்துருவோம். யூரோப்பு இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஒரு போருடைய ரூல்ஸ் என்ன, ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தண்டிக்கணும்னா ரூல்ஸ் என்ன, நான் சொன்னல ஒரு பாவங்கள் மிகச்சி செய்யணும். அப்போ எல்லாத்துலேயுமே இது பாவங்கள் இவங்க ஓரவாக செய்கிறாங்க. பாவம் செஞ்சால் அல்லாஹ் அந்த ஒரு சமுதாயத்தை அழிச்சிருவானா? பாவம் செஞ்சால் ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சிருவானா? அழிக்க மாட்டான். என்ன பண்ணுவான் அல்லாஹ்? எச்சரிக்கை. அப்ப நேரான வழி யார் காட்டுவா? ரசூல். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எந்த ஒரு ஊரை நாம அழிக்கிறதா இருந்தாலும் ஒரு ரசூலை அனுப்பி அவர் ஹுஜ்ஜத்தை நிறுவுவார். அந்த ரசூல் என்ன பண்ணுவார்? ஹுஜ்ஜத்தை நிறுவுவார். அவர் ஆர்குமெண்ட் பண்ணுவார். உங்களை படைச்ச ஒருத்தன் இருக்கான், நான் அவனுடைய தூதன், இது அவனுடைய வேதம், இந்த 3 விஷயத்தை அவர் ப்ரூஃப் பண்ணுவார். ப்ரூஃப் பண்ற வரைக்கும் அல்லாஹ் அவங்களுக்கு அவகாசம் கொடுப்பான். யாருக்கு? ஃபிரௌனுக்கா இருக்கட்டும், அபூ ஜஹிலுக்கா இருக்கட்டும். ப்ரூஃப் பண்ணி அந்த ரசூல் என்ன சொல்லிடுவாரு? முடிச்சிட்டேன் அல்லாம்பர், எல்லாம் முடிச்சிட்டேன், நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன், இவனும் நான் ரசூல்னு ஒத்துக்கிட்டான், ஆனால் ஏற்க மாட்டேங்கிறான். துனியாவுடைய ஒரு காரணத்தின் காரணமாக, உலக மோகத்தின் காரணமாக இவன் என்ன பண்ணுறான்? என்னை ரசூலா ஏற்றுக்க மாட்டேங்கிறான். இனி நீயாச்சு இவங்களாச்சு உன்னுடைய சமுதாயம், நீ விரும்பியதை பண்ணிக்கோன்னு அவர் ரசூல் என்ன பண்ணிடுவார்? விலகிடுவார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்புறம் ஒரு ரசூல் இருக்காங்களா? இல்லை. அப்போ ரசூலுடைய அந்த சார்பா நின்று செய்ய வேண்டிய அந்த வேலை யார் செய்யணும்? முஸ்லிம் உம்மத் செய்யணும். அப்போ அந்த உம்மத்து நாம செஞ்சோமா? கிடையாது. 30வது வருஷத்துலேயே அந்த பணி நின்றுச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட அந்த பூமியில ஹுஜ்ஜத்து காணாம போயிருச்சு. அதுக்கப்புறம் ஹுஜ்ஜத் இருக்கா? அல்லாஹ்வுடைய ஹுஜ்ஜத் இருக்கா இந்த உலகத்தில்? கிடையாது. அதனால தான் இவங்களுக்கு தவணை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். ஆனாலும் ஹுஜ்ஜத்துடைய டெஃபினேஷன் என்ன தெரியுமா? ரசூல் நிறுவனம் இல்லை, அந்த குற்றவாளிக்கு இது அல்லாஹ்வுடைய மார்க்கம்னு புரியணும். புரியுதா இல்லையா? ஹுஜ்ஜத்துன்னா என்ன அப்படின்னா, ஃபிரௌனுக்கு நல்லா புரியணும், மூசா ஃப்ராடு கிடையாது, இது உண்மையான தீன் தான் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டு மனசுல மறைச்சிக்கிட்டு ஏற்றுக்கூடாது. இதுதான் ஹுஜ்ஜத்துடைய அசல் பர்பஸ். இப்போ இன்னைக்கு யூரோப்பில் ஹுஜ்ஜத்து நிறுவப்பட்டுருச்சா? யூரோப்லையும் பிரான்ஸ்லையும் ஜெர்மனிலையும் பிரிட்டன்லையும் ஹுஜ்ஜத்து நிறுவப்பட்டுருச்சா? அமெரிக்காவில் நிறுவப்பட்டுருச்சா? நிறுவப்பட்டுருச்சு. எப்படி அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தீனை அவங்க கோணலாக்குறாங்களா இல்லையா? எங்கேயும் இந்த தீனு மேலோங்கிடக்கூடாதுன்னு பார்க்குறாங்களா இல்லையா? முயற்சி எடுக்கிறாங்களா இல்லையா? எந்த அடிப்படையில் அவங்க வேணாங்கிறாங்க? அவங்களுக்கு தெரியும் இது அல்லாஹ்வுடைய தீனுன்னு. புரியுதா இல்லையா? இவங்க அந்த அளவுக்கு ஷார்ப்பு. இவங்களுக்கு ரசூல் வரணும்லாம் அவசியம் கிடையாது. கிதாபை வச்சே இவங்க ஹுஜ்ஜத்து பண்ணிக்க முடியும். வரலாறே இவங்க ஆய்வு பண்ணி ரிசர்ச் பண்ணி இவங்க எடுத்துக்குவாங்க. புரியுதா இல்லையா? ஒரு சாதாரண ஒரு கல்வெட்டு கிடைச்சா அதை அதை கார்பன் டெஸ்ட் கொடுத்து இவங்களால் அந்த மெசேஜ்களை எடுத்து விளங்கிக்க முடியும். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு இவங்க படித்து பார்த்துட்டு தெளிவாக சொல்லிடுவாங்க, இவர் மனிதர் கிடையாது. புரியுதா இல்லையா? அப்போ தங்கள் மேல இவங்க ஹுஜ்ஜத்து பண்ணிக்கிட்டதன் விளைவு தான் 60,000 புக்கு எழுதுறான் இந்த 50 வருஷத்துல. எதுக்கு எதிரா? இஸ்லாத்துக்கு எதிரா. இஸ்லாத்தை எதுக்கு? ஏதோ ஒரு பகுதியில் இஸ்லாம் தலை தூக்குதுன்னா எதுக்கு அடிக்க வரான்? ஹுஜ்ஜத் இல்லாமலா? அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இந்த முட்டாள் பசங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்கன்னு விட வேண்டியது தானே. இந்த தொப்பி வச்ச இந்த டுபாக்கூருங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறான். சையத் குத்துப் ஏதோ தாவா பண்ணு விட்டுரு போண்டி தானே. அவனுக்கு தெரியும் இது அல்லாஹ்வுடைய தீனு, இது ஜெயிச்சிரும், இது மிகைச்சிரும்னு தெரியும். புரியுதா இல்லையா? அப்போ ஈமான் கொண்டு இது உலகத்தையே ஸ்வீப் பண்ணிடும்னு அவனுக்கு தெரியுமா இல்லையா? எதுக்காக அவன் பிரச்சாரத்தை தடுக்கிறான்? எதுக்காக ரசூல்லா மேல அவதூறு சொல்றான்? எதுக்காக குர்ஆனுக்கு எதிராக கார்ட்டூன் போடுறான்? இப்போ பிரான்ஸ் லீட் பண்றாங்களா இன்னைக்கு அந்த யூரோப் கண்ட்ரிஸ்? பிரான்ஸ் இன்னைக்கு ஒருத்தன் அடிச்சான்ல, முஸ்லீம் ஒருத்தன் அடிச்சான்ல, எதுக்கு அடிச்சான்? பிரான்ஸ் அதிபர் அவன் என்ன பண்ண, அவன் கார்ட்டூன் அந்த நாட்டில் ரசூலுல்லாஹ்க்கு எதிராக கார்ட்டூன் போட்டு எல்லாம் ரோட்ல இது பண்ணவன். அதெல்லாம் முன்னணியில் நிற்கக்கூடிய ஷைத்தான்கள் இவங்கெல்லாம். ஹிஸ்புஷ் ஷைத்தான்ங்கிறாங்களா, அந்த ஷைத்தானுடைய கூட்டத்திற்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு ஹுஜ்ஜத்து மூசா கைத்தடி போடணும்னு அவசியம் கிடையாது. ரசூல்லா சந்திரனை பிளக்கணும்னு அவசியம் கிடையாது. தீனு கண்ணு முன்னாடி நடைமுறைப்படுத்தி காட்டணும்னு அவசியம் கிடையாது. அது நம்ம முஸ்லீம் வேணா அது காட்டணும். இப்ப இருக்கையிலே கஷ்டம் யாரு தீனு புரிய வைக்கிறது? முஸ்லீமுக்கு தான் இன்னும் கஷ்டம் யாருக்கு? அதுல யாரு கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் மார்க்கத்தில் விளக்குறாங்க அவனுக்கு தான் தீன் கஷ்டம். ஏன்னா அவன் தப்பா ஸ்டடி பண்ணி வச்சுட்டான். அவனை சரி பண்ணி நம்ம அவனுடைய அந்த பழைய ஸ்டடியை ராங்குன்னு ப்ரூஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஸ்டடி வைக்கணும். ஆனா வெள்ளக்காரனுக்கு டிஃபால்ட்டா தெரியும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர், குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். இது வந்ததுன்னா எங்களுடைய லாபங்கள் பறி போயிடும். அப்போ ஹுஜ்ஜத் தங்க மேல அவங்க நிறுவிட்டாங்களா? இதுதான் அவங்களுடைய காலகட்டம். புரியுதா இல்லையா?
அப்ப அந்த அடிப்படையில் அசாபுக்கு அவங்க எலிஜிபிள் ஆயிட்டாங்களா இல்லையா? இப்போவோ அப்போவோங்கிறது இருந்துச்சு. இந்த அசாபு பொறுத்த வரைக்கும் இப்போவோ அப்போ. அப்ப அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து அசாபு அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க முதலாம் உலக போர் இவங்க நடத்தினானுங்க. அது வரைக்கும் இவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, வெள்ளைக்காரங்க எல்லாருமே ஒரே உம்மத்தா கிடையாது. அவன் என்ன பண்ணுவான், ஒரு பக்கம் பிரிட்டன் தலைமையில் ஒரு